இந்த வீடியோவில் நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் எக்கச்சக்க வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 35,400 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இது பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரியை 45,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு வேகன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ண எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இது பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் கண்ட்ரோலர் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 100+ வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கு தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கு ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மொத்தமாக 119 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதாவது செக்ஷன் கண்ட்ரோலர் கேட்டகரியில் மொத்தம் 119 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா இனிஷியல் பேசிக் பேவே 35,400. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 45,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 33 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதுவும் பார்த்திங்கன்னா 1/7/2026 அந்த டேட் படி உங்கள் ஏஜ் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 33 வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது எனி கிராஜுவேஷன், ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். இது பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறனால இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்லைன் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த டீட்டெயில்ஸுக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஒர்க்கிங் டேஸில் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலர் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 33 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுக்காக டேட் ஆஃப் பர்த்துமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1/7/2026 அந்த டேட் படி யூஆர்என் இடபிள்ஸ் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா ஜூலை 2, 1993 இந்த டேட்க்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா ஜூலை 2, 1990க்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். எஸ்சி எஸ்டினா ஜூலை 2, 1988க்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க.
ஸோ இதோட டீட்டெயில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேட்டகிரினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 36 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகிரினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 38 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா யூஆர்என் இடபிள்ஸாக இருந்தால் 3 இயர்ஸு, ஓபிசியாக இருந்தால் 6 இயர்ஸு, எஸ்சி எஸ்டினா 8 இயர்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகிரியாக இருக்கீங்கன்னா யூஆர் இடபிள்யூஸ்லாம் 10 இயர்ஸு, ஓபிசினா 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. உமன் கேண்டிடேட்ஸ் அது மாதிரி விடோ, டிவோர்ஸ்டு, ஜுடிகலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹஸ்பண்ட் பட் நாட் ரீமேரிட் இந்த கேட்டகிரியில் வர பீப்புள்ஸ் ஃபீமேல் கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா யூஆர் அன்இடபிள்ஸாக இருந்தால் 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி இருந்தால் 38 இயர்ஸ் வரைக்கும், எஸ்சி எஸ்டினா 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்சி எஸ்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், அதே மாதிரி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸஸ், பிடபிள்யூ கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் 250 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் 500 ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீஸ் ரீஃபண்டபுள் தான். இந்த போஸ்ட்டுக்கான சிபிடி எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 250 ரூபா ஃபீஸ் பெய்ட் பண்ணவங்களுக்கு 250 ரூபா அவங்க அக்கௌண்ட்டுக்கே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 500 ருபீஸ் ஃபீஸ் பெய்ட் பண்ணவங்களுக்கு 400 ருபீஸ் அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீஸுமே உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான். அந்த ஃபீஸை நீங்கள் எப்படி பெய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் பெய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்பே உங்களுக்கு ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே ஷோ ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் ஃபீஸை பெய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப்க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சிபிடி டெஸ்ட் இருக்கும், சிபிஏடி, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. இந்த சிபிடி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக உங்களுக்கு 120 நிமிடங்கள் எக்ஸாம் நடக்கும். 100 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும், 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/3 மார்க் வந்து ஒரு ராங் ஆன்சருக்கு டிடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு சிபிஏடி டெஸ்ட் இருக்கும், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிபிடி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இது டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஏடி டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இங்கே செக்ஷன் வைஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் டியூரேஷன் 120 நிமிடங்கள் இருக்கும். அனலைட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டியில் 60 கொஸ்டின்ஸு, லாஜிக்கல் கேப்பபிலிட்டியில் 20 கொஸ்டின்ஸ், மென்டல் ரீசனிங்கில் 20 கொஸ்டின்ஸு, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு சிபிஏடி டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்கள பார்த்திங்கன்னா அவங்கள வந்து சிபிஏடி டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆர்ஆர்பியோட வெப்சைட்டில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். மறுபடியும் அதை லாகின் பண்ணி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட சிக்னேச்சர், அப்புறம் உங்களோட ஃபோட்டோகிராஃப், இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதோட டீட்டெயில்ஸு, ஃபார்மேட்டு, ஃபைல் சைஸு இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே 1 by 1 ஃபுல்லாகவே படித்து பார்த்துருங்க. படித்து பார்த்துட்டு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். செக்ஷன் கண்ட்ரோலரில் 116 வேக்கன்சிஸ் இருக்குது. அது கிராஜுவேஷன் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் ஒவ்வொரு ஆர்ஆர்பி வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 9 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஓரியன்டான பிரேக்கப் யூஆருக்கு 2, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு வேக்கன்சிஸ் கொடுக்கல. ஓகேங்களா? மொத்தம் 9 வேக்கன்சிஸ் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த ஜாப் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா உங்கள் லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.